உத்தனா பானி காஃபி என்னடா இது, காஃபின்னு சொல்கிறாங்க, பானின்னு சொல்கிறாங்க, அப்போ காஃபியில் தண்ணி கலக்கிறத பற்றி ஏதோ சொல்ல போகிறாங்களான்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உத்தனா பானி காஃபி அப்படின்னா அவ்வளவு தண்ணி போதுமானது அப்படின்னு அர்த்தம். அதுவே இத்தனா பானி காஃபின்னா இவ்வளோ தண்ணி போதுமானது. உத்தனா அப்படின்னா அவ்வளவு, இத்தனா அப்படின்னா இவ்வளவு அப்படின்ற அர்த்தம். முஜே இத்தனா சாயே அப்படின்னா எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு அர்த்தம். அதுவே முஜே உத்தனா சாயே அப்படின்னா எனக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசாத அப்படின்னு சொல்லும்போது உத்தனா மத் போலோ அப்படின்னு சொல்லலாம். அதுவே இவ்வளோ பேசாத அப்படின்னு சொல்லும்போது இத்தனா மத் போலோ இப்படி சொல்லலாம். இப்போ இந்த இத்தனா உத்தனா இதை தவிர்த்து இன்னொரு வார்த்தையும் இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? ஜித்னா. ஜித்னா சாயே உத்தனா லோ, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஜித்னா சாயே உத்தனா லோ அப்படி சொல்லலாம். ஜித்னா கா சக்தேவோ உத்தனா காவோ, எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஜித்னா கா சக்தேவோ உத்தனா காவோ அப்படி சொல்லலாம். இத்தனா உத்தனா இது கூட அந்த ஹீன்ற வார்த்தையை சேர்க்கும்போது அதை எப்படி நம்ம சென்டென்ஸ் பேசணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஹிந்தி கற்றுக்கணுமா? தமிழ் ஈஸி ஹிந்தியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு